ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் மிகவும் ஒரு முக்கியமான விடயம், ஆனால் மிகவும் அவதானமாக கையாளப்பட வேண்டிய விடயம். இந்த பேசப்படுகின்ற விடயத்தால் ஒருபோதும் சமூகத்தில் ஒரு விரிசலோ அல்லது விரிசல் சார்ந்த மனநிலையோ வளர்ந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு தூர நோக்கின் அடிப்படையில் ஒரு மதச்சார்பற்ற ஒருவனாக இந்த இடத்தில் இந்த கருத்துக்களை நியாயத்தின் பால் நின்று முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றோம். இது யாருக்கும் சார்பாகவோ அல்லது யாருக்கும் எதிரானதோ அல்ல. இது ஒரு விடத்தில் அனைவரையும் தெளிவூட்டுவதோடு மட்டுமல்ல, அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் தொடர்பில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை தான் இந்த இடத்தில் விடுத்து இந்த நிகழ்வை தொடங்கலாம் என்று நினைக்கின்றோம். இன்றைய நாளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மரவம்புலவு சச்சிதானந்தம். உண்மையில் அவர் ஒரு கல்வியியல் ரீதியாக உயர்ந்தவர், அதன் பின்னர் ஒரு நல்ல நிலையில் இருந்தவர். புலிகளின் காலத்தில் கூட அவர் ஒரு கோலோச்சிய ஒரு மதிப்பு மிக்கவராக இருந்தவர். ஆனால் பின்னிட்ட நாட்களில் அவர் ஒரு சமயம் சார்ந்த செயற்பாடுகளுக்குள் தன்னை இணைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாது ஒரு முரண் நிலையான கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வருகின்றார். மரவம்புலவு சச்சிதானந்தத்தின் குற்றச்சாட்டில் நியாயம் இல்லாமல் விட்டாலும் சுமந்திரன் சாணக்கியன் செயற்பாடுகள் சச்சிதானந்தத்தின் கூற்றை நியாயப்படுத்திவிடக் கூடாது என்கின்ற ஒரு உயரிய நோக்கில் இந்த கருத்துக்களை இந்த இடத்திலே மக்கள் சார்ந்து அல்லது ஒட்டுமொத்த தமிழீழம் சார்ந்து பேசலாம் என்று நினைக்கின்றோம். அதிக அளவானவர்கள் சமயம் சார்ந்த கருத்துக்கள் வருகின்ற போது ஒதுங்கிக் கொள்ளுகின்ற போக்கும், அல்லது இந்த இடத்தில் சமயம் சார்ந்த கருத்துக்கள் வருகின்ற போது ஆதரவாகவோ எதிராகவோ கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அது ஒரு விதத்தில் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் எம்மை யாரும் ஒதுக்கி விடுவார்களோ என்கின்ற ஒரு போக்கு அல்லது ஒரு மனநிலை பலரிடம் இருக்கின்றது. நீண்ட ஆலோசனையின் பின்னர் இந்த விடயம் பேசப்பட வேண்டும். இந்த மக்கள் மீண்டும் ஒரு முறை அறிவூட்டப்பட வேண்டும். நம்முடைய மக்கள் ஒருபோதும் சாதியம் அதே நேரம் சமயம் சார்ந்த பிரிவினைகளால் எப்போதும் வேறுபட்டவர்கள் அல்ல. ஆங்காங்கே ஒரு சிலர் இந்த செயற்பாடுகளை செய்தாலும் கூட ஈழத்தமிழர்கள் அந்த விடயத்தில் மிக தெளிவாக இருப்பார்கள். வழிபாட்டு வேளைகளில் யார் எங்கு சென்று வழிபட்டாலும் அவர்கள் ஒரு குடும்பமாக சேருகின்ற இடங்களில் ஒருபோதுமே மதவாதத்தையோ அல்லது சாதியம் சார்ந்த விடயங்களையோ அவர்கள் பேசிக்கொள்ளுகின்ற போக்கு அவர்களிடம் இல்லாமல் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் சமூகம் என்னும் சமூக கட்டமைப்பில் கிறிஸ்தவர்கள் சைவர்கள் என்று பிரிவினை இருக்கக்கூடாது, இன்று வரைக்கும் இருந்ததில்லை. அனைவரும் அப்படியான ஒரு மனநிலையில் வாழவும் இல்லை, இனி வாழவும் கூடாது என்கின்ற ஒரு தூர நோக்கோடு தான் இந்த கருத்தை இந்த இடத்தில் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும் என்பதில் என் விருப்பம் ஒருபோதும் இருந்ததில்லை. மாறாக இந்த நிலைப்பாட்டில் பயணிக்கப்படுகிறவர்கள் தொடர்பில் சில தெளிவுபடுத்தல்களையும் சில புரிதலையும் ஏற்படுத்துவதுதான் என் முழுமையான நோக்கமாக இருக்கின்றது. கபட சிந்தனையுடன் யாரும் பயணிக்கிறார்கள் என்ற சந்தேகம் இப்போது எண்ண தோன்றுகின்றது. அவ்வாறானவர்கள் அகற்றப்பட வேண்டியது தமிழ் சமூகத்தின் தலையாய கடமையாக இருக்கின்றது. காரணம், தமிழ் பேசும் சமூகம் எனும் மாபெரும் இன அடையாளத்தில் இருந்து முஸ்லிம் சமூகத்தை 1980 ஆண்டு காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன மிக தந்திரமாக அந்த இடத்திலிருந்து முஸ்லிம், அதாவது தமிழ் பேசும் சமூகமாக வாழ்ந்த முஸ்லிம் சமூகத்தை தமிழ் சமூகத்தில் இருந்து பிரித்தாண்டு அந்த இனம் ஒரு இனம், தமிழ் பேசுகின்ற பிரிவு அல்ல, நீங்கள் முஸ்லிம்கள் என்கின்ற ஒரு மனநிலையை ஊட்டி வளர்த்த ஒரு பெரும் முக்கியமான ஒரு பிரமுகராக JR ஜெயவர்தன, அந்த இனவாதத்தின் உச்சமாக இருந்த JR ஜெயவர்தன காலப்போக்கிலே அதனை சாதித்தும் காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாது தமிழ் பேசும் சமூகத்தில் இருந்து கிறிஸ்தவர்கள் பிரித்து விடும் சதியில் சச்சிதானந்தம் போன்றவர்கள் வெற்றி பெற்று விடக் கூடாது என்பதற்காகவே இது போன்ற நிகழ்ச்சியை செய்வது காலத்தின் கட்டாயம் என்று அறிந்து இந்த விடயம் தொடர்பில் மேலதிகமான சில விடயங்களை உரையாடலாம் என்று நினைக்கின்றோம். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் எடுத்துக்கொண்டால் தந்தை செல்வநாயகம் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த கட்சியின் தலைவராக இருந்தார். அதே போன்று சார்ல்ஸ் நிர்மல்நாதன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருந்தார். அவர்களோடு பயணிக்கக்கூடிய செல்வம் அடைக்கல்நாதன் வன்னி மாவட்டத்தில் இருக்கின்றார். யாழ் மாவட்டத்தில் இன்னும் பல கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் சொல்ல போனால் ராஜன் செல்வநாயகம், நிமலன் சவுந்தரநாயகம், ஜோசப் பரராஜசிங்கம், பிரான்சி காசிநாதர், சவுந்தரநாயகம், தேவநாயகம், ஷாம் தம்பிமுத்து என்று பல கிறிஸ்தவர்கள் அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்குள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்
தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலில் இருந்த அரசியல் பிரமுகர்களை தமிழ் மக்கள் ஒருபோதும் கிறிஸ்தவர்களாகவும் பார்க்கவில்லை. அதே நேரம் அவர்கள் கிறிஸ்தவ அடையாளங்களோடும் ஒருபோதும் பெரிய அளவில் பயணிக்கவில்லை. ஏன் வியாழேந்திரன் கூட ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவராகத்தான் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர்களும் ஒருபோதும் கிறிஸ்தவ அடையாளங்களோடு பயணிக்கவில்லை. இங்குதான் சுமந்திரன் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எழுகிறது என்றால் அதில் தான் சந்தேகம் வலுக்கின்றது. இதனை சுமந்திரன் தான் தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது குறிப்பாக சொல்ல போனால் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் என்ன மதத்தை சேர்ந்தவர் என்கின்ற கருத்து பலரிடம் பேசப்படுகிறது. மதம் சார்ந்து பின்பற்றக்கூடியது அவருடைய உரிமை. ஆனால் அவர் என்ன மதத்தை பின்பற்றுகிறார் என்று வெளிப்படையாக தெரியாது. இப்போ சுமந்திரன் மீது மரவம்புல சச்சிதானந்தம் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற அதே வேளையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. அதே வேளையில் இன்னும் ஒரு கருத்து சச்சிதானந்தத்தின் வலுவான நியாயப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக சொன்னார், பழிவாங்கப்படுகிறவர்கள் அனைவரும் சைவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதே வேளையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் சொல்ல போனால் தானாக தோன்றிய ஒரு தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலே எல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகள் வண்ணக்கர் பொறுப்பு முதல் வகித்தவர் தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன். அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த விவகாரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த குற்றச்சாட்டு ஒரு வழியில் நிரூபணமாகி விடுமோ என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. அவர் ஒரு பட்டியலையே வெளியிடுகிறார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தான் பதிலளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஸ்ரீதரன் நீக்கப்படுவது தொடர்பில் கட்சியின் சில முன்னுக்கு பின் முரணான முடிவுகள். சிவிக்கு சிவஞானம் சொல்லுகிறார் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று. மறுபுறம் சுமந்திரன் சொல்லுகிறார் கட்சி தீர்மானித்து விட்டது. அங்கும் ஒரு குழப்பமான நிலை. ஸ்ரீதரன் நீக்கப்படுகிறார். மரவம்புல சச்சிதானந்தம் அவர்கள் ஒரு பட்டியலை வெளியிடுகிறார். 2015க்கு முன்னர் நீக்கப்பட்டவருடைய பட்டியலை பாருங்கள், அதன் பின்னர் நீக்கப்பட்டவரின் பட்டியலை பாருங்கள். இவை அனைத்தும் ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இடம்பெறுகிறது. நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் சைவர்களாக இருக்கிறார்கள் என்று அவருடைய வாதம் இருக்கின்றது. அந்த பகுதியை நீங்கள் இப்போது பாருங்கள் என்ன கூறுகிறார் என்று. கிறிஸ்தவ பாதிரியார் சுமந்திரன் வந்த பின்பு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழரசு கட்சியின் தூண்களை எல்லாம் விலக்கிவிட்டார். நேற்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களையும் நீக்க வேண்டும் என்ற யோசனையை அல்லது நீக்கப் போகிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட வேண்டியவர் சுமந்திரன், நீக்கப்பட வேண்டியவர் சிவஞானம். தமிழரசு கட்சி தொடங்கி 75 ஆண்டுகளுக்கு மேலாகும். நீக்கியவர்கள் பட்டியல் 2015க்கு பிறகு நீக்கியவர்களுடைய தொகையையும் அதுக்கு முந்தைய நீக்கியவர்களுடைய தொகையும் எடுத்தால் கிட்டத்தட்ட அது குறைவாக இருக்கும், இது கூடவாக இருக்கும். நான் பட்டியலை வாசிக்கிறேன். அரியநேந்திரனை நீக்கிட்டாங்க, அவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர். தவராஜா கொழும்பை சேர்ந்தவர், நீக்கிட்டாங்க. சரவணபவன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், நீக்கிட்டாங்க. ஆனந்தி மானிப்பாய் சண்டில்பாய் நீக்கிட்டாங்க. சிவகரன் மன்னாரை சேர்ந்தவர். அப்போ நீக்கும் பொழுது ஒரு எங்கெங்கெல்லாம் குரல் வருகிறதோ, எங்கெங்கெல்லாம் தமிழருக்காக பேசுபவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீக்கி தமிழரசு கட்சியை ஒரு மலட்டுத்தன்மையுடைய கட்சியாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் கிறிஸ்தவ சபையாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். மெதடிஸ்த திருச்சபையினுடைய மேலதிக ஆயர் அவர், பாதிரியார். அவருடைய மனைவி ஒரு மதமாற்ற சபையினுடைய செயலாளர், இலங்கைக்காக மட்டுமல்ல 10 நாடுகளுக்குரிய செயலாளர். அவருக்கு கோடிக்கணக்கில் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பணம் வருகிறது. அவர்கள் தமிழரசு கட்சியை கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரையும் நீக்கிவிட்டார்கள். ராஜேந்திரன் ஒரு சாதாரண தொண்டர், அவரையே நீக்க வேணும். விமலேஸ்வரி தமிழரசு கட்சியுடைய மகளிர் பகுதி தலைவி. என்ன மாதிரியான நீங்கள் நீக்கியிருக்கீங்க? அருந்தோபாலன் தமிழரசு கட்சி சார்பில் தொடர்ச்சியாக தென்மராட்சியில் தேர்தலில் நின்றவர். நாவலன் வேலண்ண புங்குடுதீவு பகுதியில் இருந்தவர். குணாளன். இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்களாக இருந்தவர்கள் எல்லாரையும் தட்டி தரைமட்டமாக்கி தமிழரசு கட்சியை உடைத்தெறிந்து அதை ஒரு கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு சுமந்திரன் முயற்சி செய்கிறார். நேற்றைக்கு அவர்கள் எடுத்த தீர்மானம் கொடுமையான தீர்மானம். நாடாளுமன்ற உறுப்பினர், அதிக வாக்காளர் வென்றவர், யாழ்ப்பாண கிளிநொச்சி தொகுதிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை நீக்கிவிட்டு தான் போகிறதுக்கு பார்க்குறாரா?
கிறிஸ்தவ நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு, தமிழ் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு தமிழிசை கட்சியை சுமந்திரன் பயன்படுத்துகிறார். மெதடிஸ்ட் திருச்சபை பயன்படுத்துகிறது. உலக அனைத்துலக மாணவர் மதமாற்ற சபை லண்டனில் உள்ள அமைப்பு அவருடைய மனைவி ஊடாக தமிழிசை கட்சியை ஒரு மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. இப்போது இருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் தேசியம் அல்லது தமிழ் மக்களின் வாழ்வியல் என்பது அவர்கள் ஒருபோதும் சைவம், தமிழ், கிறிஸ்தவம் என்றெல்லாம் பார்த்து வாழ்ந்ததில்லை. அவர்கள் ஒரு தமிழ் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்தவர்கள். இப்போது மரவம்புல சச்சிதானந்தம் போன்றவருடைய இந்த கருத்து ஒரு வகையில் மக்களை சிந்திக்க தோன்றும். ஜாழ் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் மீது இந்த கட்சி எடுக்கின்ற நடவடிக்கை என்பது அங்க இருக்கக்கூடிய சைவர்களை பாதிக்கும். அது பெரும் ஒரு ஆபத்தான செயற்பாடு என்று எச்சரிக்கின்றார். அதில் சச்சிதானந்தம் கூறுவதில் நியாயம் இல்லாதிருந்தாலும் ஒருவேளை மக்களை அவ்வாறு சிந்திக்க தோன்றிவிடும். அதற்கு சுமந்திரன் அவர்கள் நாளை ஒரு பதில் சொல்லுவார். எங்களுடைய கட்சி மதத்துக்கு அப்பாற்பட்டது என்று ஒரு கருத்தை கூறலாம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்போது இருக்கக்கூடிய சவால் நிலை என்னவென்று சொன்னால், சச்சிதானந்தம் போன்றவர்கள் இந்த கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்துவது ஒரு விதத்தில் எங்கோ ஒரு இடத்திலே அது ஒரு பெரும் தீப்புளம்பாக மாறுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கின்றது. நீண்ட நாள் யாரோ ஒரு தீய சக்தி இந்த மத விவகாரத்தை மக்கள் மத்தியிலே மேலெடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அதற்கு தமிழரசு கட்சி இடம் கொடுத்து விடக்கூடாது. இப்போது தமிழரசு கட்சி நீக்குவதும் பிரித்தலும் என்று சொன்னால், உண்மையில் அந்த கட்சியில் சச்சிதானந்தம் கூறுகின்ற ஒரு முக்கியமான கருத்து, சுமந்திரன் இருப்பதற்கு தகுதியில்லை, பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு தகுதியற்றவர் தான் CVK சிவஞானம் என்று நாம் கூறவில்லை. மரபு சச்சிதானந்தம் அவர்கள் கூறுகிறார். 4வது தமிழராட்சி மகநாடு ஏற்பாட்டாளர்களால் ஒரு இடம் கோரப்படுகிறது. அந்த இடம் தவிர்க்கப்பட்டு வீரசிங்கம் மண்டபத்தை, அந்த இடம் தாம் ஏற்பாட்டாளர்கள் கேட்ட இடத்தை நிராகரித்து வீரசிங்கம் மண்டபத்தை ஒதுக்கியதே CVK சிவஞானம் தான். அவர்தான் இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கினார். அதனால் தான் அந்த விபரீதம் அன்று இடம்பெற்றது. பொது வாழ்க்கைக்கு சிவஞானம் தகுதியில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முதன்முறையாக ஊடக பரப்பிலே முன்வைக்கப்படுகிறது. கடந்த காலங்களிலே முகநூல்கள் மற்றும் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி, நான் அதில் நேரடியாக நின்றேன் என்று மரபு சச்சிதானந்தம் அவர்கள் CVK சிவஞானத்தை பார்த்து கேட்கிறார். அப்படிப்பட்டவர் எப்படி இந்த கட்சியில் இருக்க, பொது வாழ்க்கையிலே வர முடியாது? சிவஞானத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அவர் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். அனைத்துலக 4வது அனைத்துலக தமிழராட்சி மாநாடு நடந்தபோது 11 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் 9 பேர்கள் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்பு இறந்தவர்கள். யார் காரணம்? யார் காரணம்? நான் அப்பொழுது ஆராய்ச்சி மாநாட்டு குழுவில் இருக்கிறேன். திறந்த வெளி அரங்கை தாருங்கள் என்று யாழ்ப்பாண மாநகர சபையில் விண்ணப்பிக்கிறேன். பேராசிரியர் வித்யானந்தன் நாங்கள்லாம் சொல்கிறோம், திறந்த வெளி அரங்கிலே நாங்கள் கூட்டம் போடுறோம். தர முடியாது. யார் சொன்னவர்? யார்? CVK சிவஞானம் அயோக்கியத்தனமாக சொன்னார். தர முடியாதுன்னு சொன்னதால் தான் நாங்கள் வீரசிங்கம் மாநாட்டு மண்டபத்தை, ஒரு சின்ன 50,000 பேர் அந்த சின்ன மண்டபத்தில் அடங்குமா? யோசிக்க வேண்டாமா? CVK சிவஞானம் அந்த அயோக்கியத்தனம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைமை தாங்குகிறார்கள். நீக்கப்பட வேண்டியவர்கள் சிவஞானமும் சுமந்திரனுமே ஒழிய மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு இவர்களை நீக்கி நாங்கள் தமிழரசு கட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லத்தான் உங்களுக்கு வந்திருக்கிறது. அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். குற்றச்சாட்டு யார் மீதுதான் இல்லை, அவ்வாறு குற்றச்சாட்டு யாரும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்ற அந்த கருத்தையும் கூறியவர் இன்னும் பல விடயங்களையும் கூறுகின்றார். சுமந்திரனுடைய மனைவி மீதும் அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார். அது தொடர்பில் விவாதிக்க முடியாது, அதனுடைய உண்மை பொய் என்னவென்று சொல்லி நமக்கு தெரியாது. அது தொடர்பில் சுமந்திரன் அவர்களும் மரபு சச்சிதானந்தமும் பார்த்துக்கொள்ள வேண்டிய மாநாடு. அந்த விவகாரம் தொடர்பில் எம்மால் நடந்ததா அல்லது எவ்வாறான குற்றச்சாட்டு இருக்கிறதா என்பது கூட ஒரு சுமந்திரன் மீதான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கலாமே ஒழிய அவருடைய குடும்பத்தார் மீது குற்றச்சாட்டுக்களை நியாயமற்ற விதத்தில் முன்வைப்பது என்பது எந்த வகையில் அறம் சார்ந்ததாக இருக்கும் என்று தெரியாது. ஏனென்றால் இப்போது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் சுமந்திரன் மட்டும். அதே நேரம் அவருடைய குடும்பத்தாரை இதற்குள் கேள்விகளால் அல்லது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது எந்த வகையில் தகும் என்று என்னுடைய அறிவு கட்டிய வகையில் தெரியவில்லை. தமிழராட்சி மாநாடு நடந்த போது வணக்கத்துக்குரிய தனிநாயம் அடிகளார் உடன் கைகோர்த்துத்தான் நான் பயணித்தேன். யார்? மரபுல சச்சிதானந்தம் கூறுகின்றார். நான் கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒருபோதும் விரோதம் கொண்டவன் அல்ல. எனக்கு மத மாற்ற சபைகள், அது மத மாற்றத்தை சேர்ந்தவர்களைத்தான் எனக்கு பிடிக்காது. மதம் மாற்றிகளை கண்டால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார். அதேவேளை அவர் அதே குற்றச்சாட்டிலே 52 பேரை சுமந்திரன் மதம் மாற்றுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று கூறுகின்றார்.
மரவம்புல சச்சிதானந்தத்தின் கூற்று தொடர்பில் அவருடைய கூற்றை மட்டும்தான் இதில் பயன்படுத்த முடியுமே ஒழிய அவர் எந்த வகையான கூற்றுக்கு என்ன ஆதாரங்களை வைத்திருக்கிறார் என்று எமக்கு தெரியாது. அது சுமந்திரன் தரப்பால் தான் அந்த விடயம் கையாளப்பட வேண்டி இருக்கின்றது. உலகத்துல குறைவில்லாத உயிர்கள் எங்கேயாவது இருக்குதா? குற்றச்சாட்டு இல்லாத சுமந்திரன் மேல குற்றச்சாட்டு இல்லையா? சிவி.கே. சிவஞானம் மேல நான் சொல்ற குற்றச்சாட்டுக்காக சிவி.கே. சிவஞானம் பொது வாழ்க்கைக்கே வர முடியாது. சிவி.கே. சிவஞானத்தில் நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டு, தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நாங்கள் திறந்தவெளி அரங்கில் வைத்திருந்தால் படுகொலை நிகழ்ந்திருக்காது. அந்த குற்றச்சாட்டுக்கு சிவஞானம் என்ன பதில் சொல்கிறார்? அயோக்கியத்தனமாக நடந்தாரா இல்லையா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா பதில்? 9ஆம் தேதியோட மாநாடு முடிந்து விட்டது, 10ஆம் தேதி நீங்கள் வைக்கிற கூட்டத்துக்கு அரங்கு தர முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா சட்டத்துக்கு இந்த ஒளிந்து கொண்டு ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை முடக்க பார்த்தவர் சிவஞானம். அதுக்காக அல்ல, பிற்காலத்தில் அவர் காலில் சுட்டவங்க தெரியுமா உங்களுக்கு? காலில் சுட்டது தெரியுமா உங்களுக்கு? யார் காலில் சுட்டது? அவர்கிட்ட காலில் ஏன் சுட்டாங்க? இவரெல்லாம் தமிழரசு கட்சியை தலைமை தாங்க முடியுமா? குற்றச்சாட்டுகள் யார் மேலே இல்லை? சுமந்திரன் மேலே இல்லையா? கனடாவிலிருந்து வந்த பணம் தொடர்பாக கோதாசனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகள் நடந்ததை நீங்கள் அறியாதவர். அதுக்காகவே நாங்கள் சுமந்திரன் வெளியேற்றி இருக்க வேண்டாமா? மதமாற்ற சபையில் இருக்கிறார் என்று நான் புத்தகமே அச்சடித்து விட்டிருக்கிறேன். அந்த மெதடிஸ்த திருச்சபையிலே துணை ஆயராக இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி இன்றைக்கும் பல கோடி ரூபாய் வாங்கி கொண்டு மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இங்கு மட்டுமல்ல, தெற்காசிய அவருள்ள 10 நாடுகளுக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்வது? குற்றச்சாட்டு என்னில் இல்லையா? உங்களில் இல்லையா? ஊடகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குற்றச்சாட்டு போட வேண்டும் என்றால் பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கலாம். குற்றச்சாட்டுவதற்காக ஒரு தேசிய இயக்கத்தை உடைக்க முடியாது. 75 ஆண்டுகள் பழமையான தேசிய இயக்கத்தை ஒரு மனிதன் தன்னுடைய மதமாற்ற முயற்சிகளுக்காக உடைக்க பார்க்கிறார். கிறிஸ்துவ சமயத்தை மதமாற்ற முயற்சிக்காக மேற்கத்திய நாடுகளின் ஒரு முகவராக இங்கே இருந்து கொண்டு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக பணம் வாங்கி கோடிக்கணக்கில் அவருடைய மனைவி பணம் வாங்குறாங்க. நான் கணக்கில் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? குற்றச்சாட்டு யார் மேலே இல்லை? தமிழரசு கட்சியை உடைப்பதற்கு சுமந்திரனும் சிவி.கே. சிவஞானம் முயல்கிறார்கள். அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு தமிழரசு கட்சியை எல்லா தூண்களும் சேர்ந்து எந்தெந்த தூண்களை எல்லாம் நீக்கிறாரோ, அருந்தோபாலன் இருக்கிறார், விமலேஸ்வரி இருக்கிறாங்க, தென்மராட்சியில் நாவலன் குணாளன் வேலனில் இருக்கிறார், அரியேந்திரன் மட்டக்களப்பில் இருக்கிறார், சிவமோகன் முல்லைத்தீவில் இருக்கிறார், ஆனந்தி சிவகரன் மன்னாரில் இருக்கார். அப்போது நாடு முழுவதும், தமிழர் நாடு முழுவதும் உள்ள அத்தனை தூண்களையும் உடைத்துவிட்டு தமிழரசு கட்சியை எங்கே நாங்கள் முன்னெடுக்க முடியும்? 75 ஆண்டுகள் பழமையான கட்சி. நான் தொடக்க காலத்து 1961 தமிழரசு கட்சிக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். தந்தை செல்வாவோடு பணிபுரிந்திருக்கிறேன். திரு அமுதலிங்கம் அவர்களோடு பணிபுரிந்திருக்கிறேன். மாவை சேனாராஜா அவர்களோடு பணிபுரிந்திருக்கிறேன். மதமாற்றிகளோடு நான் பணிபுரியவில்லை. மதமாற்றிகள் என்னை கண்டால் ஓடி விடுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்னோடு சேர்ந்து வேலை செய்திருக்கிறார்கள். 4வது தமிழராட்சி மாநாட்டை நடத்திய பொழுது பிதா வணக்கத்துக்குரிய தனிநாயடிகளாரும் நான் ஒன்றாக கைகோட்டு கொண்டு நின்றோம். தமிழரசு கட்சியில் இருந்தபோது நானும் தந்தை செல்வாவுக்கு அடியாளாக வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு கிறிஸ்தவ மதம் மீது இது முறைப்பாடல்ல. இது மதமாற்றிகள். மெதடிஸ்ட் திருச்சபைக்கும் அவருடைய மனைவி சாவித்திரிக்கும் வருகின்ற கோடிக்கணக்கான பணம் 52 பேரை சுமந்திரன் வைத்திருக்கார் மதமாற்றுவதற்காக மட்டும். இவ்வாறு பெரும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சாதாரணமான குற்றச்சாட்டுகள் அல்ல, பெரும் ஆபத்தான குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றது. காரணம் என்ன ஒன்று சொன்னால், இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் யார் என்ன பதில் சொல்ல போகிறார், எப்படி பதில் சொல்ல போகிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பெரும் வினாவாக இருக்கின்றது. மரவம்புல சச்சிதானந்தத்தின் குற்றச்சாட்டுக்களை சாதாரணமாக எடுத்து விட்டு செல்ல முடியாது. காரணம் என்ன சொன்னால், அந்த கட்சியிலே இவ்வாறான ஒரு மனநிலை எழுந்துவிட்டது. குறிப்பாக பழிவாங்கப்படுகிறவர்கள் அனைவரும் சுமந்திரனின் கருத்துக்களை ஏற்காதவர்கள். சுமந்திரன் கட்சி கட்டுப்பாடு என்று கூறுகின்றார். அந்த கட்சிக்கு கட்டுப்பாடு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. சம்பந்தன் இருக்கும்போது சுமந்திரன் கூறிய பல கருத்துக்களை அது சுமந்திரனின் தனிப்பட்ட கருத்து என்று மாவை சேனாதிராஜாவும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் சம்பந்தனும் கூறியிருக்கின்றார். 2020ஆம் ஆண்டு
தேர்தல் உச்சக்கட்டத்தை அடைந்த போது நீங்கள் புலிகளின் போராட்டத்தை ஆதரிக்கிறீர்களா? இல்லை, நான் ஆதரிக்கவில்லை. நீங்கள் இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் தென்னிலங்கையில் 5 வயதிலிருந்து வாழ்ந்தவர் என்று தேர்தல் அறிவிப்பு வந்த வேளையில் சுமந்திரனின் கருத்து இந்த செயற்பாடு முன்வைக்கப்பட்ட போது அந்த வேளையிலே ஒரு கட்சி பெரும் பாதிப்புகளை நோக்கி நகர்ந்தது. பட்டி தொட்டி எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரியுங்கள் என்ற கோஷம் முன்வைக்கப்பட்ட போது அமரர் மாவை சேனாதிராஜா, அமரர் சம்பந்தன் போன்றவர்கள் அது சுமந்திரனின் தனிப்பட்ட கருத்து, அது கட்சியின் கருத்து, அவர் பேச்சாளராக இருந்தாலும் கட்சி சொல்லி பேசவில்லை என்று பல கருத்துக்கள் அல்லது இன்று மரோம்பலோ சச்சிதானந்தம் கூறுவது போன்றோ இந்த கட்சியில் இன்று சுமந்திரன் இருப்பதற்கே எந்த அளவு பொருத்தம் என்று தெரியாது. அவ்வாறு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமந்திரன் மீது இருக்கின்றன. எனவே எது இடம்பெறப் போகிறது, எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்று எதுவும் தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். எது நடந்தால் எப்படி நடக்கும் என்று யாருக்கும் அறிய முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த போக்கில் தமிழரசு கட்சி செல்லுமாக இருந்தால் இந்த சச்சிதானந்தத்தின் கருத்து என்பது இனி சமூக மட்டங்களில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் சச்சிதானந்தத்தின் கருத்தை மக்கள் பெருமளவில் ஏற்கவில்லை. இவர் மதவாதமாக கதைக்கிறார், இவர் மத சாயலை ஏற்படுத்துவது போன்று கதைக்கிறார், இவருடைய கருத்தை நிராகரிப்பது, இவரை கண்டுகொள்ளாதீர்கள் என்ற கூறியது மாறி சச்சிதானந்தன் கதைப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது, சச்சிதானந்தன் கதைக்கின்ற விடயங்கள் சரியாக இருக்கின்றது, நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் சைவர்களாக இருக்கின்றார்கள், நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் பாரம்பரியம் வந்தவர்களாக இருக்கின்றார்கள், எனவே இதில் ஒரு குறைபாடு இருப்பது உண்மையை போன்றுதான் இருக்கின்றது என்று இன்று மாலை அளவில் வடக்கு கிழக்கில் அதிகளவான உரையாடல்கள் தொலைபேசி வழியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு பார்க்கின்ற போது இதில் நிதானமாக சிந்திக்க வேண்டிய தமிழரசு கட்சி, நம்முடைய முன்னோர்கள் ஒரு மொழி நடையை கூறுவார்கள், எடுத்தோம் கவுத்தோம் என்றெல்லாம் எந்த விடயத்தையும் செய்துவிட முடியாது, சில விடயங்களை ஆற அமர நிதானமாக செய்ய வேண்டும் என்று அந்த விடயத்தை தான் இலங்கை தமிழரசு கட்சியை கூறுகின்றோம். மூத்த தலைவர் சி.வி.கி. சிவஞானம் அவர்கள் நிதானமாக செயற்பட வேண்டும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அல்லது இந்த மதச்சாயல் பூசுகின்ற போக்கு இடம்பெறுமாக இருந்தால் வடக்கில் சுமந்திரனும் கிழக்கில் சாணக்கியனும் மேல் எழும்புவார்களாக இருந்தால் ஒருவேளை சச்சிதானந்தத்தின் கருத்து ஒரு நியாயப்பாடுக்கு அதிக அளவான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எண்ண தோன்றும் மக்களால். இது மக்களால் நடந்துவிடும். காரணம் என்று சொன்னால் இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீநேசன், வைத்தியர் ஸ்ரீநாத் போன்றவர்கள் எல்லாம் பெரிய அளவிலே அந்த கட்சியால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தடை ஏற்படுத்தப்படும். அதே போன்று குகதாசனுக்கு தடை இருக்கின்றது, கோடீஸ்வரனுக்கு தடை இருக்கிறது. இந்த 4 பேரும் யார் என்று பார்த்தால் இவர்கள் பிறப்பால் சைவர்களாக இருக்கின்றார்கள். ரவிகரன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் கட்சியால் நெருக்கடி எதிர்கொள்ளும். அவர்கள் யார் என்று பார்த்தால் சைவர்கள். ஒருவேளை இந்த அப்படியான ஒரு சாயல் இல்லை, ஆனால் அந்த சாயலை யாரும் ஏற்படுத்துவதற்கு கட்சி இடம் விட்டு விடக்கூடாது. இப்போது இருக்கின்ற சூழ்நிலை அவ்வாறுதான் இருப்பதாக பலர் கூறுகிறார்கள். நாம் அவ்வாறு நினைக்கவில்லை. அந்த மனநிலை இல்லாது அந்த கட்சி இருக்கும் என்றுதான் நம்பப்படுகிறது. ஆனால் இந்த விடயத்திலே மிகவும் நிதானத்தோடும் பொறுப்போடும் அந்த கட்சி நடக்குமாக இருந்தால் ஒரு பாரம்பரியம் காப்பாற்றப்படும். அப்படி இல்லையாயின் அந்த கட்சியினால் ஒரு பெரும் தமிழ் தேசியத்தினுடைய பாரம்பரியம் அளித்த பொறுப்பும் அளிக்கப்பட்ட பொறுப்பும் அந்த கட்சியை சாரும் என்ற கருத்தை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.